நம்முடைய பொக்கிஷமெல்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை சொத்து சுகங்களையும் வீடு ஆஸ்திகளையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். ஆக ஒரு சில பேருக்கு மாட்டு மேலே வீட்டு மேலே, சில பேர்த்துக்கு அவங்க விட்டு வந்திருக்கிற பணத்து மேலெல்லாம் ஆத்மா ஒட்டி கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் மறந்து முழு ஆத்மாவையும் முழு மனசு பாருங்கள். சில நேரத்தில் இங்கே இருந்தாலும் கூட நம்முடைய எண்ணங்கள் மனதெல்லாம் எங்கேயோ அலைமோதிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஆண்டவருக்கு இஷ்டமில்லை. அடுத்து என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் கூடமே அசையக்கூடாது, நான் கையும் தட்டக்கூடாது, வாயும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்முடைய சரீரத்தை கொஞ்சம் கூட, நம்முடைய பலனை கொஞ்சம் கூட உபயோகப்படுத்தாத இருக்கிறதையும் தேவன் விரும்பலை. இந்த நாளில் இந்த மூன்றிலுமே தேவன் விரும்புகிற விதமாக அவரை மகிமைப்படுத்தும்படியாய் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. அடைக்கலமே புகலிடமே, அடைக்கலமே புகலிடமே. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. சொல்லுங்க, முதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. நாடி தேடி வரும் மனிதர்களை டேடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை டேடி கைவிடுவதே இல்லை. ஒரு போதும் கைவிட மாட்டீர், ஒரு போதும் கைவிட மாட்டீர். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கைவின் போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கைவின் போவதில்லை. எளியோர் நம்பிக்கைவின் போவதில்லை, எளியோர் நம்பிக்கைவின் போவதில்லை. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள். உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள். களி கூர்ந்து மகிழ்வார்கள், களி கூர்ந்து மகிழ்வார்கள். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. உன்னதரே
உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. முழுமையா அவரை துதிக்கணும், முழு இருதயத்தோடு துதிக்கணும், முழுசாக ஆராதனையில் கலந்துக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. அதுதாங்க அவர் நமக்கு காட்டியிருக்கிற அன்புக்கு நாம் அவருக்கு காட்டுகிற பிரதி அன்பு. அப்படி தான் தேவன் விரும்புகிறார். அப்படி பாடும் பொழுதே அவருடைய நாமம் மகிமை அடைகிறதாக இருக்கிறது. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 2:14 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற நமக்கு எப்பொழுதும் வெற்றி தான். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி எனக்கு, ஜெயம் எனக்கு. இயேசுவுக்குள் எப்பொழுதும் எனக்கு ஜெயம், ஜெயம், ஜெயம். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் தேவன் ஜெயம் கொடுக்கலைனாக்கா நம்மளால் ஜெயம் எடுக்கவே முடியாது. நம்முடைய முயற்சி தான் பல நேரங்களில் நம்மளுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்தது என்று மனிதன் எண்ணுகிறதுனால தான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண, தேவனை துதிக்க அவன் மறந்து விடுகிறான். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கொடுக்கிறார். அவருடைய நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துகிறார். எனக்கு அற்புதத்தை செய்கிறார், எனக்கு நன்மைகளை தருகிறார் என்று சொல்லி நாம் நாவில் அறிக்கை பண்ணி அதை நாம் அவருக்கு மகிமையாய் செலுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்தவர், அகல் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர்,
மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிற அந்த நல்ல இயேசுவை, வல்ல இயேசுவை, அற்புதம் செய்கிற அந்த இயேசுவை ஹல்லேலூயா எழுந்து நின்று மனதாராவை நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, ஆனந்த துனியால் உம்மை உயர்த்துவேன். சந்தோஷமாக இன்றைக்கு இந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பிழைத்திருப்பது, வெற்றியாயிருப்பது, பரிசுத்தமாய் இருப்பது, பரலோகத்துக்கு உகந்தவர்களாய் இருப்பது, தேவனுக்கு பிரியமாய் இருப்பது அவருடைய கிருபை. அதை எண்ணி பார்த்து உமக்கு மகிமையை செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாய்களை திறந்து நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் எங்கள் பாதுகாப்பாய் இருப்பதற்காய், நீர் எங்கள் ஜெயமாய் இருப்பதற்காய், நீர் எங்கள் பலனாய் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. எங்களை ரட்சித்ததற்காய் நன்றி, எங்களை மீட்டு கொண்டதற்காய் நன்றி, எங்களுக்கு வாழ்வளித்ததற்காய் நன்றி, எங்களை வாழ வைத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. சுகம் பலன் நீர் தருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக, ஒவ்வொரு நன்மைகளுக்காக, ஜீவனுக்காக, ஹல்லேலூயா, நன்மைக்காக, ஹல்லேலூயா, உம்முடைய பலனுக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, உம்முடைய ரட்சிப்புக்காய் நன்றி, உம்முடைய சமாதானத்திற்காய் நன்றி, உம்முடைய சந்தோஷத்திற்காய் நன்றி, உம்முடைய விடுதலைக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்க துதிக்க உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுகிறதற்காய் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு உம்மை நேசிக்கிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசு உமக்கு நன்றி. பரிசுத்த
ஆவியானவரே உமக்கு நன்றி. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறவரே, பலன் தந்தவரே, ஜீவன் தந்தவரே, அபிஷேகம் தந்தவரே, மனதில் புதிதாக்கினவரே, புது சிருஷ்டியாய் எங்களை ஆக்கினவரே, இன்றைக்கும் வாழ்வழித்து கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்ல தேவன், நீர் வல்ல தேவன், நீர் யெகோவா ஈரே, நீர் யெகோவா நிஷி, நீ யெகோவா ராஃபா, நீ யெகோவா ரூவா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், கூடவே இருக்கிறவர். எங்களை பார்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. உண்மையாய் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி டாடி, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதற்குள் சுகமாய் இருப்பான் என்று நீதிமொழியில் 18:10 சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம், அதாவது இயேசுவின் நாமம். இன்னைக்கு மனிதர்கள் அடைக்கலம் தேடி, புகலிடம் தேடி, நிம்மதி தேடி, சமாதானம் தேடி, விடுதலை தேடி எங்கெங்கேயோ மக்கள் ஓடுகிறார்கள். எங்கெங்கேயோ ஓடுகிறார்கள், பணத்தை செலவழித்து, தங்களுடைய நேரத்தை செலவழித்து ஓடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம், இயேசுவின் நாமம் புகலிடம், இயேசுவின் நாமம் ஆறுதல், இயேசுவின் நாமம் விடுதலை கொடுக்கிற நாமம், இயேசுவின் நாமம் ரட்சிப்பு கொடுக்கிற நாமம், இயேசுவின் நாமம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற நாமம், இயேசுவின் நாமம் பிசாசு மீது ஜெயம் கொடுக்கிற ஒரு நாமம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இயேசுவின் நாமத்தை ஒரு விஷயம் வாய்களில் உச்சரிப்போமா? இயேசுன்னு சொல்லுவோமா? இயேசுவே, 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 என் புகலிடமே, என் அடைக்கலமே, என் நம்பிக்கையே, என் ஆதாரமே. இயேசுவை அப்படி கூப்பிட்டு பார்த்தா எல்லாவற்றிலும் அவருடைய நாமம். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான். அப்படின்னா என்ன தெரியுமா? இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி யாரெல்லாம் இந்த உலகத்தில் எந்த ஜாதி மத இனத்துக்கு பின்னால் இருக்கிற மனுஷனாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் ரட்சிப்பு உண்டு. அப்படிப்பட்ட அந்த நாமத்தை இந்த நேரத்தில் உயர்த்த போகிறோம். அந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னத நாமம், வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், கர்த்தருடைய நாமம். அந்த நாமத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். பாடி மகிமைப்படுத்துவோம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா,
கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. எகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீ. எகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு பாருங்க. இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். இயேசுவேன்னு சொல்லுகிற அந்த நாமத்தில் நமக்கு வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் நமக்கு நல்ல மேய்ச்சல் உண்டு. இயேசுவின் நாமம் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிற நாமம், நமக்கு சமாதானம் கொடுக்கிற ஒரு நாமம். 2 கரங்களை உயர்த்தி அந்த இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தி கனம் பண்ண போகிறோம். எல்லாரும் கூட அந்நிய பாஷையில் அபிஷேகம் பெற்ற அத்தனை பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தை துதிக்கும்படியாக உங்களுடைய நாவுகளை திறந்து எல்லாம் அந்நிய பாஷையிலே ஒரு நிமிடங்கள் நாம் துதிக்க போகிறோம். தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஓ ஷாகா ராபாடாதா ராபாலா ஓரா சந்தலா, உம்முடைய உன்னத நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ரீகா மானா தீடா ராகா பாதா ஷாகா பாராபா ரிபதனா சந்தடா தியா கரபலபா ரோகோ ஷாதா டாகா ராமா தீதா நகா பாராபா. எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். அந்த உலகத்தில் ரீகா மனா ஷபா தடா பராதி அந்தனா ரமிதானா ஷாக்கா பாரா தீதடா ரகா பாராபா ஊரானா தடா பரா ஷக்கரகலகரா ரீதனா ஹத்மன் மனா தடா ஷகிதர பலபா ரீபா தானா ஷாக்கா பாதா டாரா பாதா லாக்கா ராபா தூடா ராக்கா மாதி தேரே பௌஷக்கர பலபா. உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுன்னு வாயில் அறிக்கை பண்ணுங்க, வாய்களை திறந்து இயேசுன்னு சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நாவையும் அவருடைய பாஷையினால் நிரப்புவார். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு நாவின் மேலும் போடப்படுவதாக. ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின பொழுது அவர் தந்தரிலின வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்று எழுதியிருக்கிறதே. வெவ்வேறு ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான உம்முடைய பரலோக பாஷையை நாவில் வைப்பீராக. ரீகா மானா தாடா ராபா காபாரா ரெதேனே ஷேகோபோடோ தோரோபோ ரிதானா காமா தாடா ராகாபாராபா அத்துனா சந்தலா திகரபா
பலபா ரதினா சந்தடபரபா ரேகே மேனே தோடோ ரோபோலோ ரோகோபோ. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், கனம் பண்ணுகிறோம். கம்பீர சத்தத்தோடு, தைரியத்தோடு, நம்பிக்கையோடு இயேசுவேன்னு கூப்பிட்டு பார். இயேசுவை அறிக்கை பண்ணிப்பார். இயேசு என்று சொல்லிப்பார். நாவில் இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விடுதலையும் ரட்சிப்பும் உண்டு. இயேசுவின் நாமம் விலையேற பெற்ற ஒரு நாமம். ரீகா பாடா தாரா ஷாகாராபா ரிதானா சந்தடா தீக்கரபலபா ரத்தன சந்தடா தீக்கரபலபா. எங்கள் கூடவே இருக்கிற இயேசு என்ற நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உமக்கு மகிமை அப்பா, உமக்கு மகிமை டாடி, உமக்கு நன்றி இயேசுவே. ஓ ஷாபா ரா காமா தாடா ராபாலா ரேகே மேனே தீடோ ரோபோ ஷோகோரோ ரிதானா காமா திதாடா ரா காபரபா ரேதானா சந்தடா திகரபா ரபா தனா சதுடா கம்தல பரபா ரேகா மனாத்தி அந்தினோ ஷோகோ போரோ திதாடா கரபா மல்கினா தடந்த ரஷிகோரோபோ. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மகிமை அடைவீராக. எங்கள் துதியினால், ஸ்தோத்திரத்தினால், உதடுகளின் கனியாயிருக்கிற ஸ்தோத்திர பலியினால் நீர் மகிமை அடைகிறதற்காய் நன்றி. நீர் மகிமை அடைகிறதற்காய் நன்றி. நீர் மகிமை அடைகிறதற்காய் நன்றி. 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எனக்குள் இருக்கிற, என்னை நடத்துகிற தேவனுடைய ஆவியானவர், இயேசுவானவர் பெரியவர், 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 நல்லவர், வல்லவர். அப்போ உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மோட உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிற அந்த தேவனுக்கு முன்பதாக எல்லாம் சின்னத்தான். ஆகவே அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற நாம் எப்பொழுதுமே எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்களிலும் மனதிலும் ஒரு தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? உலகமே அவரால் படைக்கப்பட்டது. உலகமே அவரால் படைக்கப்பட்டது. அந்த தேவன் எனக்குள் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. இதை நம்ம சொல்லணும் பாருங்கள். சில நேரத்தில் நாம் ஆண்டவரே வெற்றி கொடுங்க, ஜெயத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அலறோம். ஆனால் ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தோடு கூட அவைகளை நாம் பெற்று கொண்டதாக அறிக்கை பண்ணுகிறது தான் எனக்கு தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நாம் அறிக்கை பண்ணும் பொழுது, அப்படி சொல்லும் பொழுது ஒன்று காரியம் நடக்குதுங்க. நாம் விசுவாசத்தினால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மகிமை அடைகிறார், பிசாசு தோற்று போகிறான், சூழ்நிலைகள் தோற்று போகிறது. ஆகவே சூழ்நிலையை நம்மை மேற்கொள்ள விடாமல் நமக்குள் இருக்கிற இயேசுவின் வல்லமையினால் சூழ்நிலையை நாம் ஜெயிப்போம். நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. ஏனென்று சொன்னால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு கூட இயேசு இருக்கிறதினால், அவர் பலத்தால், அவர் வல்லமையால், அவர் கிருபையால், அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் எனக்கு ஜெயமே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தான் ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தான் ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, இயேசு என்னோடு. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஓ, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு. ஆமென். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும்
என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எம்மன் இயேசு என்னோடு அம்மன் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சாத்தானே நல்லா கேட்டுக்கா, சாத்தானே நல்லா கேட்டுக்கா. தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. சாத்தானுக்கு சொல்லுங்க, தோற்று சாத்தானை பார்த்து சொல்லுங்க, பிசாசை பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, கடன் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, வியாதியை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, வியாதியை பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிரே நிற்கிற மலையை பார்த்து சொல்லுங்க, சமுத்திரத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக என்ன இருக்குதோ அதை பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. எது உங்களுக்கு முன்னால் இருக்கிறது வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு என்னோடு கூட இருக்கிறதுனால இந்த பாவத்துல, இந்த பிரச்சனையில நான் தோத்து போக மாட்டேன். இயேசுவின் பலத்தால், அவருடைய பலத்தால் மதிலை தாண்டுவேன். வாய் திறந்து சொல்லுங்க, அறிக்கை பண்ணி பாருங்க. நான் தோத்து போக மாட்டேன். இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல, இந்த சஞ்சலத்துல, இந்த பிசாசினுடைய தீங்குல நான் தோத்து போக முடியாது. இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவின் வல்லமையினாலே ஒரு ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எப்பொழுது ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்ல போகிறீங்க. சொல்லிகிட்டு இருக்காளையா உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் சொல்லிகிட்டு இருக்காளையா, அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ தோற்று போயிட்ட, குடும்ப வாழ்க்கையில் தோற்று போயிட்ட, பரிசுத்தத்தில் தோற்று போயிட்ட, பொருளாதாரத்தில் தோற்று போயிட்ட, நீ ஜெயிக்க முடியாது, இந்த கடன் பிரச்சனையை ஜெயிக்க முடியாது, இந்த வியாதியை ஜெயிக்க முடியாது, இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிற அந்த பிசாசுக்கிட்ட அவனை பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் பக்கத்தில் நினச்சி சொல்லுங்க, அவனை பார்த்து சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லை. அவர் பலத்தால், இயேசு என்னோடு கூட இருக்கிறதுனால், பரிசுத்தாவின் வல்லமையினால் மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன், மலைகளை தகர்ப்பேன். இயேசுவின் நாமத்தில் எரிகோ விழும், யோர்தான் விலகும், செங்கடல் பிளக்கும். ஹல்லேலூயா. கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும்.
இயேசுவின் நாமத்தில். இயேசு என்னோடு கூட இருக்கிறதுனால தோல்வி எனக்கு இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. சாத்தானை பார்த்து சொல்லுங்க. உங்களை பயமுறுத்துகிற காரியத்தை பார்த்து சொல்லுங்க. நான் தோக்க மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கிறார். நான் ஜெயிப்பேன். குடும்ப பிரச்சனையில் ஜெயிப்பேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயிப்பேன். சமுதாயத்தில் ஜெயிப்பேன். தலை நிமிர்ந்து வாழ்வேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் பலத்தால், இயேசுவின் கிருபையினால், இயேசுவின் அன்பினால். ஹல்மானா ஷக்கா பராதி தடா கரபா ஹல்மனா ஷக்கராதி அந்தடபா. சிறைச்சாலை கதவு உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக இருக்கிற கதவு எப்படிங்க திறக்கும்? அடைக்கப்பட்டிருக்க கதவு எப்படி திறக்கும்? 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறதுக்கு வெட்கப்படாதீங்க. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆவியானவரனை பலப்படுத்துகிற, ஆவியானவரனை ஹல்லேலூயா உந்தி தள்ளுகிற ஒரு காரியத்தின்படி நாம் செய்ய போகிறோம். 2 கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிக்க போகிறோம். சத்தம் இருக்குதா? உங்களுக்கு தொண்டை இருக்குதா? பேச தெரியுதா? நாவு இருக்குதா? ஹல்லேலூயா. சத்தம் உண்டாகுதா உங்க வாயில? கம்பீர சத்தத்தோடு எரிகோவுக்கு முன்பாக நின்று ஆர்ப்பரித்தார்கள், எக்காலம் ஊதினார்கள். அது ஜெயதொனி. நீங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது பிசாசு வெட்கப்படுறான். 2 கரங்களை உயர்த்தி துதிப்பீர்களா? இயேசுவேன்னு சொல்லுவீங்களா? இயேசு, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் பரிசுத்தர், நீ ஜெய கிறிஸ்து, எனக்கு என்னோடு இருக்கிறவரே நன்றி இயேசுவே. இயேசு உமக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை. இயேசு நன்றி, நன்றி இயேசுவுக்கு நன்றி. ரிகாமானா ஷாகாரோரோ ரேதே மேனா தாடாரோகோ ரிதாமானா கபரபா. எரிகோ விழுகிறதற்காய் நன்றி, எரிகோ விழுகிறதற்காய் நன்றி, தடைகள் நீங்குகிறதற்காய் நன்றி, வாசல் திறக்கப்படுகிறதற்காய் நன்றி, கட்டுகள் கலண்டு விழுகிறதற்காய் நன்றி, வியாதிகள் மறைகிறதற்காய் நன்றி, பிசாசின் கட்டுகள் உடைக்கிறதற்காய் நன்றி, பிசாசின் சங்கிலிகள் தெறிப்புண்டு போகிறதற்காய் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் ரீகா பாபா 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 ருபன கரபரபா சந்தரத்யா குரோபோ ரெகத் மல்கினா கடத்தோரோ ஷக்கரபா ரேதினா சந்தல் மேடா கமரா தெதிரோ ரத்தின் மனா தோடோ ஷாபரபா ரீத்யாந்தனா சக்தி லெபரக்கோரோ ரியாந்தனா சக்தி ரேக்கி மோனு ஷெபிரபா. மகிமாய் மகிமையப்பா. ஹல்லேலூயா. மலைகள் ஹல்லேலூயா சமமானதற்காய் நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது. ஹல்லேலூயா. பர்வதங்கள் மெழுகு போல உருகும். ஏன் தெரியுமா? ஏன் பர்வதம் மெழுகு போல உருகும்? அவருடைய பிரசன்னத்தில் அவர்தான் அதை உண்டாக்கினார், அவர்தான் அதை உண்டாக்கினார். 1 யோவான் 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டாக்கினவர், சகலத்தையும் உண்டாக்கினவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, சகலத்தையும் உண்டாக்கினுடைய பிரசன்னம் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கும் பொழுது சகலமும் கீழ்ப்படியும், சகலமும் தரைமட்டமாகும். அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகிதான் ஆகணும், பிரச்சனைகள் உருகிதான் ஆகணும். ஓ ஷாபா ரா காபா டா ராபா தடா ராபா. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே? அவரை துதிக்கிற இடத்துல, அவரை மகிமைப்படுத்துகிற இடத்துல, அவரை உயர்த்துகிற இடத்துல, அவரை கனப்படுத்துகிற இடத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவரை கனம் பண்ணுகிற இடத்துல, அவரை பாடி ஆராதிக்கிற இடத்துல, ஹல்லேலூயா, அவரை அன்பு கூறுகிற இடத்துல, அவரை நேசிக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வண்ணம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும்
விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வாழ்க்கை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா. 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 போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கு இல்லையே. துதி கனம் தொனித்து மகிழ்வான். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கு இல்லையே. துதி கனம் தொனித்து மகிழ்வான். அல்லேலூயா. 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே. சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். இயேசுவின் நாமத்தில்
உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.